சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே அண்ணே, எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீ மட்டும் தானே. நீயும் என்ன ஏமாத்திராதண்ணே. உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அண்ணே வாண்ணே போலாம். வாங்க வேலு. அண்ணே வாண்ணே. அண்ணே நேரம் ஆகுது வாண்ணே. ப்ளீஸ் அண்ணே. இங்க பாருங்க வேலு, நீங்க ஏதோ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. இது நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவு தானே. பூஜாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி பெங்களூருக்கு கூட்டிட்டு போய் சேஃபா வைக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வேலு. ஆமாண்ணே, என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிடுனே. இங்க பாரு பூஜா, சத்தியமா சொல்றேன், அண்ணன் எந்த காரணத்தை கொண்டு உன்னை ஏமாத்த மாட்டேன். ஆனா இன்னைக்குள்ள நிலைமைக்கு நீ பெங்களூர் போறது எனக்கு சரியா படல. என்ன வேலு பேசுறீங்க? இன்னைக்கு போகாம வேற எப்பதான் போறது? எப்பவுமே வேணாம் செல்வி. நாம எடுத்த இந்த முடிவால அண்ணனுக்கு ஏதோ ஆயிருமோன்னு என் மனசுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன வேலு இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உங்களுக்கு வந்தது வெறும் கனவுதான். அந்த கனவை நினைச்சு நீங்க பயந்துகிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது சரியா இல்ல. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாருங்க வேலு, மாமாவுக்கு நிச்சயம் எதுவும் ஆகாது. இப்ப பூஜாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளை இப்படியே விட சொல்றீங்களா? எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன். வாழ்க்கையில வர்ற பிரச்சனையில இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் ஓடி ஒளியறது பெரிய கோலத்தனம். அதை நின்னு சமாளிச்சு அதுக்கான தீர்வை கண்டறிஞ்சு ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஐயோ, அந்த சுந்தர் எல்லா பிரார்த்தனத்தையும் பண்ணிட்டு இவ்வளவு தைரியமா நடமாடும் போது அவங்க 2 பேத்துக்கு பயந்து பூஜாவை ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு எது கொண்டு போய் விடணும்? அது பூஜாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. பூஜா என் பக்கத்திலே இருக்கட்டும். மனசுல தைரியமும் உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் யார் வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. நீ வா பூஜா. வேலு அண்ணே, வேலு அண்ணே, வேலு சொன்ன கேளுங்க வேலு. பூஜா, நில்லுங்க வேலு. பூஜா பாரு, நான் உனக்கு வாக்கு தரேன். இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அண்ணே அண்ணன் நான் இருக்கேன், தைரியமா கூட வா, நான் பாத்துக்கிறேன். வா அண்ணே. ஐயோ வேலு அண்ணே, வேலு நில்லுங்க வேலு. வேலு சொன்ன கேளுங்க வேலு. பூஜா போ, பூஜா ஏறு. வேலு என்ன பண்றீங்க நீங்க? செல்வி, எது வந்தாலும் அப்புறமேல பேசிக்கலாம். வாங்க செல்வி, வந்து வண்டியில ஏறுங்க. ஹலோ, சொல்லுங்க அண்ணா, என்னாச்சு? நீ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கியா? இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க? சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவன் பெங்களூர் ப்ரோகிராம கேன்சல் பண்ணிட்டான். பெங்களூர் ப்ரோகிராம கேன்சல் பண்ணிட்டாங்களா? என்னடா சொல்ற? டேய், கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஆமா சார், முதல்ல பெங்களூர் போகணும்னு தான் கிளம்பி வந்தான். நடுவுல என்ன நினைச்சானே தெரியல. அந்த பொண்ணை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வந்துட்டான். கோயிலுக்கா? அங்க எதுக்குடா வந்தா? சார், என்ன சார் கேள்வி இது? கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தான் வருவாங்க. அவங்க உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட நடக்கிறது நடக்கட்டும், நீ என் கூட வான்னு கார்ல ஏறி வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க சார். வந்த வழியா போயிட்டாங்களா? என்னடா இது புது கதையா இருக்கு? ஆமா சார், அந்த பொண்ணு அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துச்சு, அவன் விட்டு கொடுக்கலையே. கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி திரும்ப சென்னைக்கு தான் சார் போய்கிட்டு இருக்கான். இப்ப நாங்க என்ன சார் பண்றது? அந்த பொண்ணை வழியில மடக்கி தூக்கிறவா இல்ல திரும்ப போயிடவா? அப்ப அந்த திருமுருகன் சும்மா ஒண்ணு அவன் தம்பி வேலு மேல நம்பிக்கை வைக்கல. எங்க வச்சா நல்ல பாதுகாப்புன்னு யோசிச்சுட்டு தான் அந்த பொண்ணு அங்க ஒப்படைச்சிருக்கான். சரி சரி, இனி பூஜாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஹலோ சார். சார், சொல்லு கருணா. என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? இப்ப நாங்க என்ன சார் பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், அப்படியே பேக் அடிச்சிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம்.
கிளம்பியா, தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன். ஓகே சார். வாங்கடா போலாம். என்னன்னாச்சு? வந்த வேலை இடையிலேயே முடிஞ்சிருச்சு, கிளம்பு போலாம். வண்டியில ஏறுறா.